ஹாய் காய்ஸ் 17th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின்காக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு முகமூடி போட்டு பூவெல்லாம் கொடுத்துருப்பா. ஹீரோயினும் யாருன்னு தெரியாம வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவன் துரத்தி அப்படியே 2 பேரும் ஓடி வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துல போலான்னு ட்ரை பண்ணுவான். அப்பவே இந்த அண்ணன் வந்துட்டு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா, "என்னடா பண்ணுவீங்க? போடா அந்த பக்கம்" அப்படின்ற மாரி ஹீரோயின்காக ஏதோ ஒரு ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஹீரோயினும் அத வாங்கிட்டு தேங்க் யூ சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. இவங்க 2 பேரும், "ஏன்டா நீ வேணும்னே தானே வந்த?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். "நீ மட்டும் நாங்க 2 பேரும் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நீயும் குறுக்க வரல" அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? வரலையா? நம்ம போலாம்" அப்படின்னு கேட்கும்போது அப்படியே 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. அங்க போனா அழகா முயல் மாதிரி ஒரு லைட் இருக்கு. "ஏய் இது அழகா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த கடைக்காரர், "இது விலைக்கெல்லாம் விக்கிறது கிடையாதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப என்ன பண்ணா குடுப்பீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இதோ இந்த போட்டி ஒண்ணு இருக்கும். யாரு கரெக்ட்டா அந்த சென்டர்ல அந்த டார்கெட்ல போயிட்டு வெளில விடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும்" அப்படின்னு உடனே 2 பேருமே ரெடி ஆயிடுறானுங்க. நான் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் தான் போடுறான். கரெக்ட்டா அந்த டார்கெட்லயே போய் விழுந்துருச்சு. அடுத்து நம்ம ஹீரோ, "உனக்கு நான் சலிச்சவன் இல்லடா" அப்படின்னு அவன் அம்பு விடுறான். இவன் ஆல்ரெடி விட்டுருக்கிற அம்பையே 2ஆ பொளந்துட்டு போயிருது. அவ்ளோ கரெக்ட்டா 2 பேருமே ஷூட் பண்ணிடுறாங்க. சுத்தி இருக்கவங்களே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்துட்டு, "ஐயோ! இவன் தான் போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா வரீங்களா? நம்ம போய் அந்த விஷிங் கார்டு இருக்கும்ல, அங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோ இங்க சோகமா, "என்னடா நம்மள விட்டுட்டே போயிடுறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த முயல் பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மைய தூக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அண்ணனும் வந்து இந்த விஷிங் கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல எழுதி இந்த மரத்துல கட்டி விட்டோம் அப்படின்னா, அது நடக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கப்போ, ஹீரோ அங்க வரான். இந்த வாட்டி நம்ம சுத்தி சுத்தி பேசினா கண்டிப்பா இவ மழுப்பிட்டு போயிருவா. அதனால டைரக்டாவே கேட்டரலாம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முன்னாடியே டைரக்ட்டா கேட்றா. "நீ என்ன பதில் சொல்ற? உனக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து நம்ம அண்ணன் கிட்ட, "எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கிட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இவனும் வேற வழி இல்லாம அனுப்பிட்டாளே அப்படின்னு அவனும் போறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இந்த முயல் லைட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இது பார்க்கறதுக்கு எங்க அம்மா பண்ணி குடுக்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அத பக்கத்துல பார்க்கும்போது, அது எங்க அம்மா பண்ணி குடுத்த மாதிரியே இல்ல." அதே மாதிரி தான் சில விஷயம் எல்லாமே சொல்லாம மனசுல இருக்க வரைக்குமே சந்தோஷமா இருக்கும். அது நம்ம பக்கத்துல போயிட்டு கையில எடுத்து பார்க்கும்போது, ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு சத்தியமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனாலேயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ சொல்றான், "உன் மனசுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது வந்து உன்ன ரொம்ப நாளா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்ப நீ நெனச்ச அப்படின்னா, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லலாம். அது என்னவா இருந்தாலுமே நான் சப்போர்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் பேசாம சொல்லிறலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, பக்கத்துல ஒருத்தர் வந்து நெருப்பு மூட்டிட்டு இருக்காரு. அத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி தல சுத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே மயங்கிர்றா. அவளால அதுக்கு மேல அங்க இருக்கவே முடியல. அங்கருந்து கிளம்பிர்றா. அப்ப அண்ணனும் இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தான். அவன் போயிட்டு, "ஏன் நீ ஹீரோ குடுத்த அந்த லைட்ட நீ வாங்கல?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னால வந்து அவருக்கு ஒரு ஹோப் குடுக்க முடியாது. நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு ஹோப் மாதிரி ஆயிடும். அத குடுத்து நான் இன்னுமே அவர கஷ்டப்படுத்துறதுக்கு சுத்தமா விரும்பல. அது மட்டும் இல்லாம, அவர் இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு லுவாயில நெனச்சு. அவர் இருந்திருந்தாருன்னா காப்பாத்திருப்பாரு அப்படின்னு நெனச்சு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா, அவர் முன்னாடியே தான் லுவாயில நிக்கிறான் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியல. நடக்கிறது நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ராபிட் லைட்ட வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன் இவ வாங்காம போனா அப்படின்னு ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கப்போ, நம்ம அசிஸ்டன்ட் வரான். பார்த்து பயந்துக்கிறான். "என்ன எப்ப பாரு வந்து பயப்படுத்திட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "சரி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்தாங்க, இந்தாங்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஹீரோ நெனச்ச மாதிரியே இந்த பிரின்ஸிக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த ட்ரெஷர் மேப் மட்டுமே வச்சு அவனால வந்து அந்த ட்ரெஷர் கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலா ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. நீ என்ன பண்றன்னா, நம்ம ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சு அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லு. அதே மாதிரி நம்ம ஹையர் அஃபிஷியல் சீனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்ப அவன் திருப்பி வந்துட்டு, "என்ன நீங்க டெம்பிள் ஃபேர் போயிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த முயல் லைட் வந்து அவங்களா குடுத்தாங்க?" அப்படின்னு கேட்கிறான். "டேய் ஏன்டா நீ வேற? நான் குடுத்ததே அவ திருப்பி அனுப்பிச்சு வச்சுட்டா" அப்படின்னு சொல்றான். "என்னது திருப்பி அனுப்பிட்டாங்களா? பார்த்தா என்னமோ உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா ஹீரோயினுக்கு உங்கள சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது" அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், "இல்ல, இல்ல அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்" அப்படின்றான். "ஸ்ட்ராட்டஜியா? நீங்க என்ன போருக்கா போறீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு?" அப்படிங்கும்போது, "டேய் லவ்வும் போரும் ஒண்ணு தான்டா. 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணா, எப்படி நம்ம வார்ல வின் பண்றோமோ, அதே மாதிரி தான் லவ்லயும் வின் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "ஸ்ட்ராட்டஜியா? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி அந்த ஹீரோயின கரெக்ட் பண்ணி குடுக்குறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எங்க நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. யாருன்னே தெரியல ஹீரோயினுக்கு. ஐயோ! இத பத்தி நம்ம அண்ணன் நம்மகிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே 2 பொண்ணுங்க வராங்க. யாருன்னு பார்த்தா, அன்னைக்கு பார்த்திருப்போம்ல அந்த பார்ல. ஐயய்யோ! 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே! இதுல யார் அசிஸ்டன்ட் யார் அந்த பொண்ணுன்னே தெரியல அப்டின்ட்டு இருக்கும்போது, அண்ணன் வந்து அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் அந்த பொண்ணு அப்டின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் பக்கத்துல வந்துட்டு, "என்ன எங்க 2 பேத்துல யாரு உன் ஃப்ரெண்டுன்னு கூடவா உனக்கு தெரியல? யாருமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்க" அப்டிங்கும்போது, "4 வருஷத்துல நீ ரொம்ப மாடல் பழசாயிட்டியா? அதனால நீ யாருன்னே எனக்கு தெரியல" அப்டின்னு சொல்லி ஹீரோயின் கலாய்ச்சு எப்படியோ சமாளிச்சுடுறா. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தான் சொல்றான், "இந்த மாதிரி நீ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்ப. இப்ப போய் நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம்" அப்டின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கிறா, "யார் இவ?" அப்டின்னு கேட்கும்போது, "இவ வந்து
இவ சென்டென்ஸுவோட சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்கள பத்தி அதிகமா தெரியாது. நான் அதிகமா பொண்ணுங்க கிட்டலாம் அப்பலாம் அதிகமா பேச மாட்டேன். அதனாலேயே இவங்க கிட்டலாம் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு அதிகமா ஞாபகமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் வந்து நான் யோசிச்சு சொல்றேன். எப்படியாவது நான் ஏதாவது ஞாபகப்படுத்த முடிஞ்சதுன்னா ஞாபகப்படுத்தி நான் ஏதாவது உனக்கு சொல்றேன் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றா. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறா. எங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க வந்திருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து வெளிய போயிருக்கா அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் சொல்றா. அதுக்கப்புறம் இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னா உட்காந்து அவன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வரா. நம்ம மெய்டு தான் வந்து 2 பேருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அதே மாதிரி நம்ம ஹீரோவ பத்தி சொல்றா. லியோ சிட்டியோட ஜெனரல் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே ஹீரோயினோட செலக்ஷனா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்றீங்க. அப்ப வாங்களேன் இன்னைக்கு எனக்கு ட்ரீட் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறதுனால. நீங்களும் கூட வந்தீங்கன்னா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் சரி ஓகே போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோயினோட அண்ணனும் வராங்க. வந்து ஹீரோவ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு தான் போய் சொல்றா. இவரு ரொம்ப ஜாலியா பேசுறாரு தெரியுமா? பயங்கரமா அறிவு வேற இருக்கு. ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இல்லன்னா எனக்கு போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, வேற வழியே இல்லாம இவனையும் கூட்டிட்டு போறாங்க சாப்பிடுறதுக்கு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு சும்மா இல்லாம பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப என்ன சொல்லிடுறான்னா, "நம்ம சின்ன வயசு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு பதறுது. ஐயோ! நம்மளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவ என்ன சொல்றான்னா, இந்த ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு ஒரு 7, 8 வயசு இருக்கும்போது தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா. அப்போ ஹீரோயின் தான் வந்து அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு இவள காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கும்போது, "உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு நீச்சல் கூட அடிக்க தெரியாது" அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ ஹீரோ கேட்குறான், "உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அண்ணன் தான் சமாளிக்கிறான். "இல்ல, இல்ல அவளுக்கு சின்ன வயசுல நீச்சல் அடிக்க தெரியும். அப்புறம் இவள காப்பாத்துனதுக்கு அப்புறமா ஒரு பயம் வந்துருச்சு. அதுலேருந்து அவ நீச்சல் அடிக்கிறதே கிடையாது" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயினும், "ஆமா எனக்கு அந்த அடிபட்டுச்சுல அந்த விஷம்லாம் வச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எந்த விஷயமே அவ்வளவா ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது உனக்கு அடிபட்டுச்சா? சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் நல்லா இருக்கேன். எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம சாப்பிடலாம் எல்லாரும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ வேணும்னே வந்து இந்த ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்ல இருக்கும்போது, அவனோட அசிஸ்டன்ட் வர்றான். வந்துட்டு இந்தாங்க ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் படிச்சு பார்க்குறான். என்னன்னா, அந்த லெட்டர்ல அவனோட சீனியர் அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெஷர் மேப்ல இருக்க ரூட் வந்து அந்த ட்ரெஷர் எடுக்க போறதுக்கான ரூட்டே கிடையாதாம். இது மேல ஸ்பெஷலா ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஏதோ இருக்காம். அத ரிவீல் பண்றதுக்காக தான் வந்து அத யூஸ் பண்ணணுமா. அந்த வாட்டர் யார்கிட்ட இருக்குதுன்னா, ஏதோ ஒரு கலெக்டர் கிட்ட இருக்காமா. இப்ப நம்ம அவர தேடி கண்டுபிடிச்சா மட்டும் தான் அந்த வாட்டர் என்ன வாட்டர் அப்படிங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது வந்து லூயலனோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கு வந்து அவர் தான் இறந்து போயிட்டாரே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எங்க நம்ம ஹீரோயின் அங்க வேலை பார்க்குற ஒருத்தன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜுவரோட உண்மையான அப்பா இருப்பாங்க இல்லையா, அந்த கான்குபைனோட முதல் ஹஸ்பண்ட், அவங்களோட ஃபேமிலிய பத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனும் எல்லா அக்கவுண்ட் புக் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றான். ஜுவரோட அப்பா வந்து பயங்கரமா கேம்பிளிங் சூதாட்டத்துக்கு வந்துட்டு அடிமையாயிட்டாரு. அதனால இருக்கிற காசெல்லாம் அதுல போட்டதுனால கடன் அதிகமாயிடுறதுனால இது வேற வழியே இல்லாம லூயலனோட அப்பா தான் வந்து அந்த எல்லா கடனையும் அடிச்சுட்டு அந்த கடையும் ஒயின் பிசினஸையும் இவரே எடுத்திருக்காரு. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த நோட் புக்ல இருக்கு. இந்த அக்கவுண்ட் புக்ல எல்லாமே கிளியரா நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எல்லாமே பார்க்குறா. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க நிஜமாவே வந்து லூயலனோட அப்பா எந்த தப்புமே பண்ணல, அடிச்சு புடுங்கி எல்லாம் இது பண்ணல. இவங்க இந்த மாதிரி கடன் ஆனதுனால தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிருங்க. இந்த டீடைல்ஸோட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி நிஜமாவே ஜுவர் வந்துட்டு இந்த ஜியோ ஃபேமிலியோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். ஆனா இந்த கோஸ்ட் மேரேஜ் பத்தின டீடைல்ஸ் மட்டும் கிடைக்கல. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வந்து ஓகே டைம் எடுத்துக்கோங்க. அது சீக்கிரம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. எங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அண்ணன் வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பால, அவ இப்படி எல்லாம் நடந்துக்குவா, அது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் எழுதி வச்சு கொடுத்துருக்கான். அதான் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு வந்துடுறா. வந்ததும் நீ ஏன் சொல்லவே இல்ல உனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு காயப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ ரொம்ப தூரத்துல இருக்க, நான் உனக்கு சொன்னா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், நீ வந்துட்டு போயிட்டு இருக்கணும், அதனால தான் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது அவ ஹக் பண்ணிக்கிட்டு ச்சே உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல, அது எவ்வளோ வலியா இருந்திருக்கும் அப்படின்னு ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லோட்டஸ் டாட்டூ பாத்துறா. என்ன நீ லோட்டஸ் டாட்டூ போட்டிருக்க அப்படிங்கும்போது, இல்ல இல்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால அதை மறைக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவ்வளோ கஷ்டத்தை நீ எப்படி அனுபவிச்ச, அது எவ்வளோ வலிச்சிருக்கும்ல. இங்க பாரு இனிமே என்ன நடந்தாலும் நான் எவ்வளோ தூரத்துல இருந்தாலுமே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண பார்க்கலாம், நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லணும், நான் வந்து பார்த்துட்டு போறேன் ஓகேவா அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ போயிடுறா. எங்க நம்ம ஹீரோ வந்து ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்மளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கை ஃபுல்லா லெட்டரா இருக்கு, எடுத்துட்டு வந்து இந்தாங்க லெட்டர் உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது, இவ்ளோ லெட்டரா எனக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னேன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஹீரோயின உங்க வலையில விழுக வைக்க போறேன் அப்படின்னு. அதுதான் இது. நான் ஒண்ணும் இல்ல சிம்பிளா போயிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த சிட்டிக்கே அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னதும் ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற அப்படின்னு. நீங்க வேற பொண்ணு கிட்ட பேசினா கண்டிப்பா அது ஹீரோயினுக்கு பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணமே நடக்க போகுதுன்னு சொன்னா ஹீரோயின் வராமயா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக என்ன விக்கவாடா பாக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் ஓடி வந்து சார் இன்னும் நிறைய லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா அவர் 2 கையிலும் பிடிக்க முடியாம எடுத்துட்டு வந்து கொட்டுறான். ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செத்துடா நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் புரியுது. ஐயோ இது சொதப்பிடுச்சு போலயே இனி இவரை பிடிச்சலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்ட்டு ஐயோ இது நல்ல
பிளான் தான். நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கவலைப்படாதீங்க அப்டின்ட்டு பின்னாடியே சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு டேய் வந்தனா உன்ன கொன்றுவேன்டா அப்டின்னு மிரட்டிட்டே ஓடிட்டு இருக்கான். எங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர கூப்பிடுறாங்க. அவரு என்னடான்னா ரொம்ப மும்மரமா ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் மறுபடியும் ரொம்ப சத்தமா கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பக்கத்துல வராரு. வந்ததுக்கப்புறம் ஏங்க எங்க கஸ்டமர்ஸ் கூட பார்க்காம நீங்க அப்டியே மும்மரமா பேசிட்டு இருக்கீங்க அப்டின்னு ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு சொல்றாரு, "ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஹீரோக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுதாம். அதுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அவரோட மேன்ஷன் வீட்ட விட்டு வெளியவே வர முடியல. அப்டியே கதவ உடைச்சுட்டு உள்ள வந்துருவாங்க போல. அவ்ளோ பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்க" அப்டின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிருது. அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு தான் கேட்கிறா, "என்ன ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லையே?" அப்டின்னு கேட்கும்போது, "ச்சே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நம்ம வேற கடையில போய் பார்க்கலாமா?" அப்டிங்கும்போது, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா நீங்க பாருங்க. நான் வந்து போய் எடுத்துக்கிறேன். நான் தனியா எடுத்துப்பேன். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல" அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. எங்க ஹீரோனால வெளியவே போக முடியல. இந்த அசிஸ்டன்ட் பண்ண ஐடியானால ஹீரோ வந்து வெளிய போனாலே எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு, "என் பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. உங்கள விட சின்ன பொண்ணு தான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பா. நெறைய யோசிப்பா" அப்டி இப்டின்னு அப்டியே வித்துட்டு இருக்காங்க அவங்க பொண்ண. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு மேல பொறுத்துக்க முடியல. "நிறுத்துறீங்களா எல்லாரும்? எனக்கு இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வேலை இருக்குது. யாராவது தடுத்தீங்க அவ்ளோதான்" அப்டின்னு மிரட்டிட்டு போறான். ஹீரோ அப்டியே வெளிய நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும், "சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன். அது வேற நான் உன்ன நெனச்சு பண்ணேன். இந்த மாதிரி ஆகும்னு நெனைக்கல" அப்டின்னு பொலம்பிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கும்போது, இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்கால்ல, அவ பாத்துட்டு ஹீரோவ கூப்பிடுறா. "எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டோட ஹார்ட்டையே நீங்க உடைச்சிருப்பீங்க" அப்டின்னதுக்கு அப்புறமா தான் வந்து ஹீரோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றான். இந்த மாதிரி ஹீரோயின புஷ் பண்ணணும் அப்டின்றதுக்காக தான் இந்த நியூஸே நாங்க சொன்னோம் அப்டின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓ! அப்ப இந்த நியூஸ் உண்மை இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹீரோயினுக்கு உங்கள புடிச்சிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க ட்ரெஸ் எடுக்கலாம்னு ஷாப்பிங் போயிருந்தோமா, அப்போ இந்த நியூஸ கேட்டதுமே ஹீரோயின் அப்டியே உறைஞ்சு போய் நின்னு கிட்டத்தட்ட அழுதுருப்பா அப்டின்னு இவளே எக்ஸ்ட்ரா பீட்டிங் போட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிருது. என்னது ஹீரோயின் அழுதுருப்பாங்களா? அழுதாங்களா? அப்டின்னு கேட்கும்போது, அவளும் ஆமா அழுது கண்ணே வீங்கி போயிடுச்சு தெரியுமா? அப்டின்னு இவ எக்ஸ்ட்ராலாம் போட்டுட்டு இருக்கா. இத கேட்டு ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிருது. தேங்க் யூ அப்டின்னு சொல்லிட்டு, ஓகே நான் போய் ஹீரோயின பார்க்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவ வேற எக்ஸ்ட்ரா சொல்லி வச்சிருக்கால, ஐய்யயோ! நீங்க மெதுவா போங்க ஒண்ணும் அவசரம் இல்ல அப்டின்னு சொன்னதுக்கு, ஹீரோக்கெல்லாம் வந்து கண்ணு வீங்குற அளவுக்கு அழுதுருக்கான்னா, பெரிய இம்ப்ரெஸ் ஆயிருக்கான்னு நெனைக்கிறேன் அப்டின்ட்டு, சரி நான் போய் பார்க்குறேன் பாய் அப்டின்ட்டு ஓடிடுறான். எங்க நம்ம ஹீரோயின் என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஹீரோ திடீர்னு பின்னாடி வந்து, என்ன கண்ணே வீங்கல அப்டிங்கிறா. ஹீரோயின் பார்த்து பயந்துட்டு, என்ன கண்ணு வீங்கணும் அப்டின்னு கேட்கிறா. நீங்க என்ன பண்ணீங்க அப்டிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்டிங்கும்போது, ஹீரோயினுக்கு ஐய்யயோ! இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்டின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்டியே பின்னாடி போறா. கையில ஒரு புக் வேற வச்சிருக்கா. அது என்னன்னா, அவங்க அண்ணன் எழுதி குடுத்துருப்பான்ல அவன் ஃப்ரெண்ட் பொண்ண பத்தி. அத வேற கீழ போட்டுறா. கீழ போட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சொல்றான், "என்ன பயத்துல கீழ போட்டீங்க போலயே. நீங்க வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்டிங்கிறத தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்டின்றத கேள்விப்பட்டேன்" அப்டினதுக்கப்புறம், "அப்பதான் இதுதான் தெரிஞ்சிருக்கா?" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. அப்போ ஹீரோ சொல்றான், "நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா?" அப்டிங்கும்போது, "எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு எதுவும் தெரியல" அப்டின்றா. ஆனா கண்டிப்பா நானா இருந்திருந்தா நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். திருப்பியும் உங்க கல்யாணத்த வந்து நான் நிறுத்தியிருப்பேன். அது உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அப்டின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணன் அங்க வர்றான். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னு கேட்கும்போது, "இல்ல ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்தேன்" அப்டின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த சீக்ரெட் வாட்டர் இருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சா தானே ட்ரெஷர் மேப் பத்தி கண்டுபிடிக்க முடியும். அந்த மேட்டர சொல்றான். லுவாயிலனோட அப்பா இறந்ததுலயுமே கொஞ்சம் சஸ்பெஷன்லாம் இருக்கு. ஆனா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. இந்த கலெக்டர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கலெக்டர் பத்தின மேட்டர் தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பிறான். ஹீரோயினும் பின்னாடி வந்து லுவாயிலன நீங்க அவ்ளோ நம்புறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீங்க கலெக்டர்ன்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணீங்கல்ல, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.